தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். எல்லா பொருள்களுக்கும் மாற்றம் உண்டு. பேட்டரியில் எப்படி சார்ஜ் செய்து உள்ளோமோ அப்படியே உனக்குள்ளும் மூலாதாரத்தில் தனஞ்சயன் என்ற காற்று அமைக்கப்பட்டுள்ளது. இது உள்ளவரை மற்ற சக்திகளை கிரகித்து கொண்டு உன் தேகத்தை காப்பாற்றுகிறது. பேட்டரியில் வேகம் குறைய குறைய நீ தளர்ந்து பின் மடிந்து விடுகிறாய். விநாயகர் ரூபத்தில் தான் தனஞ்சயன் வாயு அமைந்திருப்பதால் அதற்கு மூலாதாரம் என்று பெயரிட்டு அதற்கு தலைவனாக கணபதியை வைத்தார்கள். கணபதியை ஏன் அரச மரத்தடியில் வைத்தார்கள்? மூலாதாரத்துக்கு பிராணசக்தி அதிகம் தேவை. அப்பொழுதுதான் அது பிராணசக்தியை பெற்று மேலே வரும். அரச மரம் மற்ற எல்லா மரங்களையும் விட பிராணசக்தி அதிகமாக வெளியிடுகிறது. அதனால தான் விநாயகரை அரச மரத்தடியில் வச்சாங்க. ஏன்? நமக்கு பிராணசக்தி அதிகம் தேவை. விநாயகருக்கு அருகம்புல் சாற்றுவது எதற்கு? உஷ்ணத்தை குறைப்பதற்கு. அவர் தானே மூலாதாரம் கனல். அவர் மூலாதார கனல். அதனால தான் அவருக்கு உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு அருகம்புல் சாத்துவது. அதற்கு குளிர்ச்சி தேவை. நாம் பிராணசக்தியை மூலாதாரத்துக்கு செலுத்த வேண்டும். தற்போது நீங்கள் விடும் சுவாசம் தொப்புள் வரை தான் சென்றடையும். மூலாதாரத்துக்கு காற்று செல்ல புருவமத்தின் வழியாக மேல் சென்று அந்த நடுநாடியை திறக்க வைத்து அதன் மூலியாக சுவாசம் செய்ய வேண்டும். அங்கு கனல் எழுப்பி மூலாதாரம் இழுத்திலும் காற்று உஷ்ணத்தால் விரிவடையும் என்று வாசியோகத்தில் நித்தியலோகம் புத்தகத்தில் குறிப்புள்ளது. அதுபோல காற்று உஷ்ணத்தால் விரிவடைந்து மேலே சென்று அடைத்த பாதையை திறந்து அமுதுண்டு உனக்கு பல நன்மைகள் செய்து நீ முக்தி அடைய வழி செய்யும். இது பற்றி விநாயகர் அகவலில் குறிப்பு உள்ளது. அடைத்திட்ட வாசல் மேல் மனம் வைத்து படைத்தவன் தன்னை பார். அவை குரல். அடைத்திட்ட வாசல் மேல் மனம் வைத்து. அடைத்திட்ட வாசல் எது? சுழுமுனை சுவாசம். நம்மளுடைய தொப்புள் தொப்புலேருந்து சகசிரம் வரைக்கும் செல்லக்கூடிய நாடி. அந்த நாடி தான் அடைத்திட்ட வாசல். மேல் மனம் வைத்து படைத்தவன் தன்னை பார். படைத்தவன்னா யார்? பிரம்மன். பிரம்மத்தை பார்க்கணுங்கிறார். அதில் மனம் வைத்து கொண்டு அப்படியே அந்த லயத்திலே இருந்து கொண்டு அந்த பிரம்மத்திலே மனம் வைத்துக்க வேண்டும். அந்த பிரம்மத்திலே மனம் வைத்தா தான் என்னாகும்? அங்கே ஒரு அதிசயம் நடக்கும். அது வாழச்சாமி சொல்கிறாரு. பூட்டை திறப்பதும் கையாலே, பூட்டை திறப்பது மெய்யாலே. வீட்டை திறக்க முடியாமல் விட்ட விதி எண்ணுகிறார் ஞானப்பெண்ணே. அப்போ பூட்டை எப்படி திறக்கிறது? பூட்டுக்குரிய சாவி எது? பிரம்மம். பூட்டை நம்ம எப்படி கையில் திறக்கிறோமோ அது மாதிரி புருவ பூட்டை திறப்பது மெய்யாலே. மெய்யினா எது? மெய் ஒன்று தான். பிரம்மம் மட்டும்தான் மெய், மற்றதெல்லாம் பொய். அதனால் அந்த பிரம்மத்தின் மேல் மனதை வைத்து கொண்டால் உங்களுடைய புருவ பூட்டு, உடலில் உள்ள அனைத்து 5 கோஷங்களுடைய பூட்டும் தானாக திறக்கும். அதை முதல் தெரிந்து கொள்ளுங்கள். உண்டலினியர் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தில் 3 கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தேய இயக்கமும். விநாயகர் அகவல் சொல்கிறார். மூலாதாரத்தில் காற்றால் கனலை எழுப்ப சொல்கிறார். அப்பொழுதுதான் அமுத நிலை வந்தடையும். சிவவாக்கியார் சொல்ல பாருங்க. அல்லல் வாசல் 9 மருந்தடைத்த வாசலும் செல்லும் வாசல் ஒரு 5 செல்லா விம்பி நின்றதும் நல்ல வாசலை திறந்து ஞான வாசல் ஊடு போய் எல்லை வாசல் கண்டபின் இனி பிறப்பதில்லையே. அப்படி நல்ல வாசலை திறக்க சொல்கிறார். நல்ல வாசல்னு இது சுழுமுனை சுவாசம் நடுநாடி. அந்த நாடியை திறந்து ஞான வாசல் ஊடு போய் எல்லை வாசல்னால் பிரம்மத்தின் எல்லை. பிரம்மத்தை கண்டவர்கள் இனி பிறப்பதில்லையே அப்படிங்கிறார். பிறப்பு வேண்டாங்கிறவங்களுக்கு தான் இது. மற்றபடி பிறப்பு வேணும்னா நல்லா சாப்பிட்டு டெய்லி படுத்துவங்களாம், ஒன்றும் தப்பு. மற்றெல்லாம் போய் கணபதிதாசர் சொல்கிறார் பாருங்க. மின்மினி பூச்சி தன்னுள் மெய்யொளியை கண்டார் போல் உன் மனம் ஒடுங்கி உள்ளொளி கண்டார் பின்னை சென்மமில்லை அந்த சிவத்துள்ளே சேர்வாய் நாளும். அது எப்படி சொல்ல பாருங்க. மின்மினி பூச்சி தன்னுள்ளே ஒளியை கண்டார் போல் உன் மனம் ஒடுங்கி உள்ளொளியை காண வேண்டுங்கிறார். மின்மணி பூச்சி எப்படி தனக்குள்ளே ஒளியை பார்க்குதோ அதுபோல் உனக்குள்ளும் ஒளி இருக்குது. அந்த ஒளியை கண்டற்பின் ஜென்மம் இல்லை, அந்த சிவத்துடனே சேருவாய் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க கணபதிதாசர். அவன் திருமூலர் சொல்கிறாங்க. பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு மேய்ப்பாரின்றி வெறித்து திரிவன. மேய்ப்பாரும் உண்டாய் வெளியும் அடங்கினால் பார்ப்பான் பசு 5 பால் சொரியுமே. பார்ப்பான் அகத்திலே 5ன்னா என்னது? பஞ்சபூதம் உன்னுடைய உடம்புல இருந்து கொண்டு மேய்ப்பாரின்றி, மேய்க்கிறக்கு ஆள் இல்லாத, மேய்க்கிறக்கு ஆள் இல்லாமல் வெறித்து திரிவுனா ஒவ்வொன்றும் அங்கங்கே போகுது. ஒன்று அதை கொண்டாங்குது, ஒன்று சாப்பாட்டை கொண்டாங்குது, ஒன்று காமத்தை கொண்டாங்குது, ஒன்று ஆசையை கொண்டாங்குது.
இப்படி எல்லாம் ஒன்றா கொண்டாங்குது. அதை மேய்ப்பாரும் உண்டானால் அதை மேய்க்கிறதுக்கு யாரால் முடியும்? பிரம்மத்தால் மட்டும்தான் முடியும். பிரம்மத்தில் நீங்கள் ஒடுங்கினால் மட்டுமே இந்த 5ம் ஒடுங்கும். இல்லைன்னா உங்கள் மனதால் இதெல்லாம் ஒடுக்க முடியாது. வெளியும் அடங்கினால், பார்த்தீங்களா, வெளியும் அடங்கினான்னா வெளிப்புற இது எல்லாத்தையும் அடங்கணும். பார்ப்பான் 5ம் பசு 5ம் பால் சொரியுமே. 5ம் பால் சொரியுமா? அந்த பஞ்சபோதமும் அப்படியே பால் சொரியுமா? 5 போதங்கள் அடக்கி ஆள தெரிந்தால் நமக்கு அமுதம் சுரந்து நமக்கு முக்தி அளிக்கும். சிவத்தின் ஒளி ரூபமே விநாயகர். அதனால தான் அவருக்கு ஓம் என்ற ஓங்கார வடிவம். ஒளியில் இருந்து பிறந்தது தான் ஒளி. அதுதான் முருகன். இடியிலிருந்து சப்தம் வருகிறது. அதனால தான் மின்னல் வருது. நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளிகானில் முற்றும் அழியாது உடம்பு. அவை குரல் சொல்கிற பாருங்க. நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளிகானில் முற்றும் அழியாது உடம்பு. நம்ம புருவத்தில் அந்த ஒளியை நாம் பார்த்து விட்டால் அந்த உடம்பு அழியாது. முற்றும் அழியாத உடம்புன்னு இந்த உடம்பு நினைச்சிட்டு கூடாது. சூட்சும தேகம் அழியாத உடம்பு கிடைக்கும். அந்த உடம்பு அழியாது. நீங்கள் இந்த உடம்பையே நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த உடம்பெல்லாம் கிடையாது. சிவம் இது பிரம்மம், சக்தி இயக்கம், விநாயகர் ஒளி, முருகன் ஒளி. இதுதான் சிவசக்தி குடும்பம். மூலாதாரத்தில் அடைக்கப்பட்ட காற்று உடலுக்கு நெற்றியில் உள்ள ஜீவ ஒளி உன் உயிர். இந்த உடலில் உள்ள காற்றை கொண்டு ஜீவ ஒளியை ஒளி பெற முயற்சி செய்ய வேண்டும். முதல் பதிப்பில் நான் மரணமில்லா பெருவாழ்வு புத்தகத்தில் அதுக்குரியதை கொடுத்துருப்பேன். விளக்கு எரிந்து கொண்டு இருக்கும்போது ஒரு டம்ளரை கொண்டு மூடினால் விளக்கு எரியாது, காற்று இல்லாமல் எரியாது. அதுபோல் நம் சிரசில் இருக்கும் ஞான ஒளியை எரிய வைக்க வாசி காற்று வேண்டும். அது இந்த வாசி யோகத்தின் மூலமாகத்தான் கிடைக்கும். இதுதான் யோக வழி, ஞான வழி, முக்தி வழி. இதைத்தான் ஆலயத்திலும் உங்களுக்கு காட்டுகிறார்கள். முதலில் கணபதி தான் இருக்கிறார். ஏன்? அவர்தான் மூலாதாரம். மூலாதாரம் கணபதியை தொழுத பின் கம்பம் இருக்கும். அதுதான் முதுகெலும்பு. அதை தாண்டி நந்தி, நமது மூக்கின் சுவாசம், பின் உள்ளே லிங்கம். அந்த லிங்கம்தான் ஆத்ம சுடர். அந்த லிங்கத்தின் மேல் அமுத கலசம் இருக்கும். சிறு சிறிதாக சொட்டு நீர் விழுகும். இதுதான் அமுத நீர். பின் தீபாராதனை. இப்படி தான் நமது தேக அமைப்பு உள்ளது. இந்த ஒளி தேகத்தை கொண்டு நாம் எந்த லோகத்துக்கும் செல்லலாம். வானில் நட்சத்திரமாய் மின்னலாம். வானில் உள்ள அனைத்து ஒளி துகள்களும் ஞானிகளும் சித்தர்களுமே ஆவார்கள். நாம் நினைத்தால் அந்த ஞானியின் கதிர் நம் மீது பாய்ந்து நமக்கு அருள் செய்வார்கள். சூரியனின் கதிர் நமக்கு எப்படி பாய்ந்து நன்மை செய்கிறது, அப்படித்தான் அவர்களும் அருள் செய்வார்கள்.